ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சுக்கிரன், அதே போல 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சூரியன், குரு, 12ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 10ஆம் இடத்துல செவ்வாய் அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் புதன் அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் விரயஸ்தானத்தில் சூரியன் அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் பாருங்க புதனும் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுக்கிரன் ராசிக்குள்ள உட்கார்றாருங்க. இந்த மாதம் சுக்கிரன் ராசிக்குள்ள அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதாவது இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஒரு 10 வயது குறைந்த மாதிரி தெரியும். இந்த மாதம் சுக்கிரன் அழகு கிரகம், ஒரு நளினமான கிரகம், ஒரு கவர்ச்சி கிரகம், லட்சுமி கடாட்சம் உள்ள ஒரு கிரகம். அப்போ அவர் ராசிக்குள்ளே அமரும் பொழுது உங்களுக்கு நல்ல வசியத்திறன், நல்ல பேச்சாற்றல், நல்ல பணப்புழக்கம், புதுசாக பாருங்கள் ஏதாவது கார் வாங்கிறது, ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது, அதே போல் திடீர்னு ஒரு சிலருக்கு நல்ல வரணமையிறது, இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் மட்டுமே. ஏன் அப்படின்னா சுக்கிரன் பாக்கியாதிபதி, மேலும் தனாதிபதி அவர். அப்போ அதே சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்குள்ளே அமர்வது, அவர் நீச்சமாக இருந்தாலும் சரி, அவர் ராசிக்குள் அமர்வது மிகப்பெரிய பாக்கியம். அப்போ இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை உணர முடியும் கன்னி ராசிக்காரர்கள். ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பாருங்க, மாத ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் இடத்துல 22ஆம் தேதி வரை இருப்பார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் கன்னி ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பாருங்க கேதுவோட நெருக்கமாக இருப்பார். அப்போ ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. மேல் அதிகாரிகளை இந்த மாதம் பகைத்து கொள்ளக்கூடாதுங்க கன்னிராசிக்காரர்கள். அதே போல் ஒரு சிலர் விஆர்எஸ் கொடுக்கறது, இந்த இடமாற்றத்துக்கு அப்ளை செய்கிறது, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களை பகைச்சிக்கிறது, இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் ரொம்ப பாதுகாப்பாக இந்த மாதம் வேலை பார்ப்பது நல்லதுங்க. ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதிங்கிறவர் புதன், அவர் கேதுவோட இந்த ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் நெருக்கமாக இருக்கிறதுனால வாந்தி எடுக்கிறது, ஒரு சிலருக்கு வயிற்றோட்டம் சம்பந்தமான பிரச்சனை வர்றது, செரிமானம் சார்ந்த பிரச்சனை வர்றது, தேவையற்ற கடன்கள் வர்றது, இல்லைன்னா தேவையில்லாத வழக்குகள் வர்றது, இப்படி பாருங்க உங்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அப்படின்னா இந்த ஆகஸ்ட்ல 24, 25 இந்த 2 நாட்களும் ரொம்ப உஷாராக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள். அதே போல் செவ்வாய் பாருங்க 10ஆம் இடத்துல இந்த மாதம் அமர இருக்கிறார். செவ்வாய் கன்னிராசிக்காரர்களுக்கு கொடிய பாவி அப்படின்னு சொல்லலாம். அவர் 10ஆம் இடத்துல கோச்சாரத்தில் அமரும் பொழுது ஒன்றும் கெடுபலங்களை பெருசாக கொடுக்க மாட்டார். பொதுவாக செவ்வாய் 10ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பு, நல்ல வேகம், ஒரு விவேகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவரே 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல அமர்றார். உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கோளாறை கொடுக்கும். அதே போல் செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர்வது சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதே போல் குரு பகவான் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். இந்த மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரையும் சூரியனும் குருவும் 11ஆம் இடத்துல இருப்பாங்க. ஒரு சிலருக்கு திடீர் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அனுகூலம், அரசியல்வாதிகளால் யோகம், அதே போல் திடீர்னு வரணமையிறது, அதே போல் வராத பணமெல்லாம் இந்த மாதம் சேரக்கூடிய வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், சொத்து சேர்றது, வண்டி வாகனம் சேர்றது, இப்படியெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதம். இன்னும் சொல்ல போனால் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த 2027 ஜூனுக்குள்ள திருமண யோகம், குழந்தை பாக்கியம், புது வேலை, கௌரவ பதவி, உயர் பதவி, இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும். நீண்ட காலமாக வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டலாம், வெளிநாடு போகாதவங்கலாம் வெளிநாடு போகலாம். இப்படி நல்ல மாற்றங்களை குரு பகவான் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். உங்களுக்கு நல்ல தசாபதிகள் இருந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டக சனி காலம். இப்போ சனி 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார்.
அப்போ கண் திருஷ்டி கொஞ்சம் நிறையா இருக்கும். ஆனால் சிந்தனை பாருங்கள், பெருசாக நீங்கள் வந்து எதுலேயும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்வாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சனி வீட்டில் ராகு, பிரம்மாண்ட ராகு இருப்பதனால பெரிய பெரிய திட்டங்கள்லாம் போடுவீங்க. அதே போல் முக்கியமாக வெளிநாடு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு. ஏன் அப்படின்னா இப்போ சனி ராசியை பார்க்குறார், சனி வீட்டில் ராகு இருக்கிறார். ராகுங்கிறது தான் அந்நிய கிரகம், சனிங்கிறது தான் அந்நிய கிரகம். இரண்டு கிரகங்களுடைய தொடர்பு உங்கள் ராசிக்கு இருப்பதனால கண்டிப்பாக வெளிநாடு போய் ஒரு நல்ல கம்பெனியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இந்த மாதமே ஒரு சிலருக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்லாம் சொல்ல முடியும். கோச்சார கிரகங்கள் இந்த மாதம் ரொம்ப வலுவாக இருப்பதனால இந்த மாதம் நிறைய அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். அதே போல் பாருங்கள், சூரியன் வந்து லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வர இருக்கிறார் இந்த மாதம். அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சூரியன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 20 to 23 இந்த தேதிகளில் கேதுவோட நெருக்கமாக இருப்பார். அப்போ கன்னிராசிக்காரர்கள் ஆகஸ்ட் 20, 23 இந்த தேதிகள்லையும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே போல் அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள்கிட்ட இந்த காலகட்டத்தில் பெருசாக தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் விரையாதிபதி பலமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு இடம் மாறணும், ஒரு தொழில் மாற்றணும் அப்படின்னா மாற்றக்கூடாது. 12ஆம் மாதி வலுக்கும் பொழுது கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுங்கிறதுனால தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைக்குள்ளே தேவையற்ற கொஞ்சம் விவாதங்களை தவிர்க்கணும். மற்றபடி சூரியன் மறைவதனால தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்பு தேவை, அரசியல் அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் ஆகஸ்ட் 20 to 23 இந்த நாட்களில். அதே போல் இடது கண்களில், இடது பாதத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனம். அதே போல் பாருங்கள், ராகு பகவான் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல ராகு இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியுங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு இருப்பார். இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வேலைக்காக, ஒரு தொழிலுக்காக ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சி வெற்றியில் முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ ராகு வந்து 6ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு 11ஆம் இடத்துல இருப்பதும் உங்களுக்கு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஆகஸ்ட் 20 தேதியிலிருந்து 25 தேதி வரையும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள். அடுத்த கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 4, 5, 6 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதாவது சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆகஸ்ட் 1, 2, 3, 4, ஆகஸ்ட் 10, 11, 12, ஆகஸ்ட் 15, 16, ஆகஸ்ட் 20, 21, 22, அதே போல் ஆகஸ்ட் 27, 28, 29, 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.